ஹாய் டு ஆல். எப்பயுமே நான் பெருசா ஒரு மூவி ரிவ்யூலாம் பண்ணதே கிடையாது. ஏன்னா, அந்த மூவி வந்து கரெக்ட்டா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்ன புடிச்சிருக்கோ, அததான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ஸோ, அதனாலயே பெருசா நான் வந்து மூவி ரிவ்யூலாம் பண்ணதே கிடையாது. ஆனா, இந்த பர்ட்டிகுலர் மூவி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. 11ன்ற ஒரு மூவி. அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்ல பல பேத்துக்கு வந்து புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். சோ, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, மனுஷங்களோட இயல்பு. அந்த படம் வந்து ரியலாவே ட்வின்ஸா ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தங்க இறந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்துல, அதுவும் கிட்டத்தட்ட பிளான் பண்ணி கொன்னுருக்காங்க. அப்படின்றபோது எல்லாத்தையும் படிச்சு, செம்ம பெரிய ஒரு வேலையில போயி, உட்கார்ந்து ஒருத்தரையும் போயிட்டு பழி வாங்குன சம்பவம்லாம் பக்காவா இருந்தது. பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருந்தது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கும் பண்ண ஒரு தப்பு, நம்மள சுத்தி அடிக்கும். எதனால இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம யோசிக்க கூட முடியாது. ஏன்னா நமக்கே தெரியாது. எப்பயோ நம்ம இத பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்போசிட்ல பெர்சன் நம்மள பழிவாங்கும்போது சொன்னா மட்டும் தான் தெரியும். ஓ! இதுக்காக தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஹைலைட்டே என்னன்னா, நான் எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சேனோ, அதே அளவுக்கு நீங்களும் வலி அனுபவிக்கணும் அப்படின்றபோது, எல்லாருமே வந்து ட்வின்ஸ் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா. அந்த ட்வின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர கொல்லும்போது, இன்னொருத்தவங்க வந்து எந்த அளவுக்கு வலிய அனுபவிக்கிறாங்க அப்படின்றது, அந்த ஆப்போசிட்ல இருக்க போலீஸ் தான் வந்து கேட்பாங்க. போலீஸ் தான் கிட்டத்தட்ட வந்து அத்தன கொலையும் வந்து பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து கேட்கும்போது, அவர் கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வெறி இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கோவம் இருந்திருக்கும். கடைசில இவர் தான் குற்றவாளி அப்படின்றது யாராலுமே கெஸ் கூட பண்ணியிருக்க முடியாது. அப்படி ஒரு விஷயமா இருந்தது. சோ கண்டிப்பா அந்த மூவி வந்து இப்போ நெறைய பேத்தால வந்து பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு மூவி தான். இன்னும் சிம்பிளா அந்த மூவிய பத்தி சொல்லணும்னு வந்து பாத்தீங்கன்னா, அச் தும்பும்போது இல்லன்னா தும்பல் இப்ப வர்றது வந்து ஸ்டாப் ஆயிருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து வயிறு வலிக்கும். இது வந்து நான் சொல்லம்போது உங்களுக்கு வந்து தெரியாது. ஆனா உங்களுக்கே வரும்போது மட்டும் தான் அது வந்து புரியும். அதுதான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு அது ஒரு வலி அப்படின்றபோது, எனக்கு அது இன்ஃபர்மேஷன். ஆனா எனக்கு வலி அப்படின்றபோது, உங்களுக்கு அது இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களோட வலிய நான் வந்து புரிஞ்சுக்கணும்னா, அந்த வலி எனக்கு நடந்திருந்தா தான் புரியும் அப்படின்ற மாரி. அததான் இந்த படத்துல அவ்ளோ கிளியரா எடுத்து காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவர் நெனச்சிருந்தா எல்லாத்தையுமே கொன்னிருக்க முடியும். ஆனா அந்த ட்வின்ஸ்ல ஒருத்தவங்கள மட்டும் கொன்னு, இன்னொருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும் அப்படின்றத அவர் கண்ல பார்த்தாரு பார்த்தீங்களா? கிரேட். சோ இந்த மாரி ஒரு படம்லாம் எனக்கும் எடுக்கணும்னு ஆசை தான். பார்ப்போம் ஃபியூச்சர்ல எங்கேயாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்பயுமே சொல்ற மாரி தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம, வேற யார்ட்டங்க சொல்லப் போறேன். இன்னைக்கு மட்டுமே நான் 3 வீடியோ பண்ணியிருக்கேன். டக்கு, 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 டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல அப்படியே டக்கு, 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 டக்குன்னு பண்ணேன். சோ இதெல்லாம் வந்து நான் நெனச்சு கூட பார்த்தது இல்ல. என்னோட வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? அப்படின்ற மாரி என்னோட ரூம்ல நான் கிட்டத்தட்ட இப்படி ஒரு செட்டிங்லாம் வச்சுட்டு உங்க முன்னாடி நான் பேசுவேன் அப்படின்னா, என் கனவுல கூட நான் எதிர்பார்த்ததே கிடையாது. சோ இது எப்பயுமே நான் நெனைப்பேன். பிஃபோராவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இந்த விஷயத்த. இந்நேரத்துக்கு வந்து கொரோனா டைம்ல நான் வந்து நானும் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளா இருப்பேன்ல, அப்படின்ற மாரிலாம் எவ்வளவோ நான் நெனச்சிருக்கேன். ஆனா, என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கோ, அது கண்டிப்பா நம்ம கரெக்ட்டா ஆரம்பிப்போம். முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாலும் நம்ம எஃபோர்ட் போட்டுருக்கணும். அப்புறமா ஆரம்பிச்சாலும் எஃபோர்ட் போடணும். ஆக மொத்தத்துல உங்களோட எஃபோர்ட் இல்லாம எதுவுமே நடக்காது. அப்ப நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ற பட்சத்துல அடுத்த நாளே வந்து கிட்டத்தட்ட எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும் அப்படின்ற மாரி நான் நெனச்சிருப்பேன். வீடியோஸ் வந்து போயிருக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சிருப்பேன். இந்த அளவுக்கு கிளியர்டா நெகோஷியேட் பண்ணி, பெர்ஃபெக்ட்டா ஒண்ணொண்ணுத்தையும் பார்த்து, பெர்ஃபெக்ட்டா என்னோட வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் பேசுறதுக்கு 100% குடுக்குறேன். ஆனா வந்து இதெல்லாம் எப்படி கரெக்ட்டா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறது, நெறைய ரிவ்யூ போகுதா அப்படின்றது வந்து அவ்ளோ கிளியர்டாலாம் பார்க்கல. ஆனா எப்படியா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் நெனச்சது நடக்கும். அதுக்கான எஃபர்ட்ட நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். இது என்னைக்குமே நான் விட்டுறவே மாட்டேன். இது எல்லாமே உங்களுக்காக.
பார்த்துட்டு இருக்க நீங்களும், பேசிட்டு இருக்க நானும். சோ ஒரு நாளாவது எனக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாரி நான் நினைப்பேன். சோ அதுல நீங்க என்னைக்குமே என்ன கைவிட்டதே கிடையாது. விடவும் மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையில ஒரு நாளும் ஒரு வீடியோவ உங்க முன்னாடி வந்து சேர்த்துறேன் நானு. சோ மறுபடியும் வேறொரு வீடியோல பக்காவா நம்ம சந்திப்போம். டாட்டா.